ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம வெறும் கோதுமை வச்சு நல்ல சாஃப்டான ஜூஸியான ஒரு ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இந்த பால் நல்லா கொதி வர டைமில் 1 கப்பு பாலுக்கு 3/4 கப்பு கோதுமை மாவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் உப்பு போட்டதை எடுக்காத விட்டுட்டேன். நீங்கள் உப்பு சேர்த்தாதான் நமக்கு அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மாவு நல்லா உருண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது இந்த நெய் இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ மாவு நமக்கு கரெக்டான பதத்துக்கு கிடைச்சிடுது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கை பொறுக்கிற அளவுக்கு ஆற விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மாவு மிருதுவாக பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. இப்போ இதுலேருந்து நம்ம பூரிக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவும் உருட்டி எடுத்துட்டு ஒரு ஸ்பூனால் இதை இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த ஷேப்பு. இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணிடலாம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுனால நான் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கொதிக்க விட போகிறேங்க. அப்போ இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். உங்களோட சர்க்கரை நல்லா வெள்ளையாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இது செய்ய வேணாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த சர்க்கரை பாகை கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி சர்க்கரை பாகு நுரைச்சிக்கிட்டு வந்தாலே நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்கு மேலே பாகு முத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு 2 சொட்டு எலுமிச்சம் ஜூஸ் விட்டோம்னா பாகு இதுக்கு மேலே முத்தாது, நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம கோதுமை உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயோட சூடு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் நமக்கு நல்லா உள்ளேயும் கோல்டன் கலரில் கிடைக்கும். இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இது சூடாக இருக்கும்போதே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு ஆறிடுத்துனா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வந்து சர்க்கரை பாகை உறிஞ்சிக்கிட்டு ஊறி புசு புசுன்னு இருக்கும் நமக்கு. இதை சர்க்கரை பாகில் போட்டு குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாக அதை நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நமக்கு நல்ல சாஃப்டான ஜூஸியான கோதுமை ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.